நான் தான் உங்கள் என்டர்டைனர் ஜவாஹர் பேசுகிறேன். இப்போ வைரலாக ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு யூடியூப்பில். நம்ம தலையை பற்றி தப்பாக பேசி ஒரு தேட்டரில் எங்க தளபதி கிட்ட நடிக்கிறதுக்கு டைலாக் பேசினாலும் எங்க தளபதி கிட்ட கத்துக்க. காமெடி வேணுமா சூரிய கிட்ட டான்ஸ் ஆட மாட்டாரு, ஃபைட் பண்ண மாட்டாரு, காமெடி பண்ண மாட்டாரு. என்னதான் பண்ணுவாப்பா? பிரியாணி மட்டும் செய்வா. நான் வயிறுக்கு பிரியாணின்றான், நான் வெளியவே வாங்கிக்கிறேன் பிரியாணி. டான்ஸு ஏண்டா யார சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி கூட எங்க தலையை போய் சேர்க்குறீங்களா? வேதாளம் படம் பாத்தீங்களா? அதுல உள்ள நடிப்புல ஒரு நடிப்பு அந்த தலையால பண்ண முடியுமா? தலைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தலைய பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? தருதலைக்கு பிறந்த வந்துடும் அப்புறம் வாயில. சில்ற பசங்க லிஸ்ட்ல உங்க பேரும் சேரப்போகுது. ஏன்னா நீங்க 4 நாக்கு சொந்தக்காரு. இப்போ உங்க தளபதிக்கு காலம் மடக்கி மடக்கி ஆட்டா ஏய் எத்தனை பிளாப் கண்டாலும் தலை தலைதான்டா. பண்ண மாட்டேன். அதுல 2 எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு. வேதாளம் 2 எதிர்பார்க்கிறோம். பிரியாணி தான் செய்ய தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஏய் எங்க தலைக்கு எல்லாமே தெரியும்டா. வரலாறுன்னு ஒரு படம், அந்த படத்தை பாத்துறீங்களாடா? அதுல என்ன நடிப்பு வருமா? உங்களுக்கு வருமா? எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? ஆடேங்க அப்பா தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது இன்னொரு தடவை எவனாவது தலைய பத்தியோ எவனாவது வீடியோ போட்டது பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏய் இவ்வளவு வீடியோ போடுறீங்களா, முடிஞ்ச தைரியம் இருந்தா நம்பர் அட்ரஸ் போடுங்கடா. நடக்கிற குன்சுக்கார குமாருக்கு சாட்டியிலும் பேரு, சாப்பர்லயும் பேரு, ஹோட்டலுக்கு போனா டேபிள்ல சோறு, வீட்டுக்கு போனா பிளேட்ல சோறு, அடிக்கடி பாக்கணும்னா அயன பாக்க வந்து பாரு. இந்த தலை ரியல் ஹீரோடா, ரியல் ஹீரோ. எவரும் இல்லை என்னை எனக்கு பிடிக்கவில்லை. பைக் ஓட்ட முடியுமா? பைக் ரேஸ் பாக்குற நாங்களாம் கேன பசங்க இல்ல. தலை மங்கத்தாவல பாத்தியா? வீலிங் முடியுமா? இதுக்கப்புறம் தலைய பத்தி அவனாவது பேசுனீங்க, தலை இல்லாம போயிடும் உங்களுக்கு. பில்லா 2 பத்தி மேலும் சொல்லணும்னா, இந்த படத்தை வாங்கின கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் செலிபிரிட்டி பிலிம்ஸ் ராய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. ஏன்? படம் அட்டர் பிளாப் ஆகி போட்ட காசுல பாதிக்கு மேல போயிடுச்சு. தமிழ்நாட்டை பத்தி சொல்லணும்னா, போட்ட ஒவ்வொரு தியேட்டர்காரங்களுக்கும் பாதிக்கு மேல புடிங்கிட்டு போயிடுச்சு. நீ என் தம்பியா என் கூட இருந்திருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்ஷன் இருந்திருக்கு. நீ போய் அஜித் ஃபேன் சொல்றியா, இனிமே நான் கூட பேச மாட்டேன் போடா அப்படின்னு ஒரு நாள் கூட அந்த மனுஷன் நினைச்சதே கிடையாது. இளைய தளபதி விஜய் டுடே. அவர் ஒண்ணு சொல்லுவார், ஆக்சுவலா அது மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம படம் ஒண்ணு ஜெயிக்குதோ இல்ல சரியில்லையோ, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ, நம்ம வீட்டுல ஏதாவது ஃபீல் பண்றாங்க ஆர் அதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி ரத்த சொந்தம் அவங்க பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணலாம், சந்தோஷப்படலாம். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்தவங்க பண்ணலாம். பட் எந்த ஒரு சொந்தமும் இல்லாம, ரத்த சொந்தமும் இல்லாம, ஃப்ரெண்டாவும் இல்லாம, எந்த ஒரு சுயநலமும் இல்லாம பண்றது ஒன்லி ஒன் ஃபேன்ஸ் மட்டும்தான். சோ இத சொன்னார் அவரு. சோ அதுதான், அது ஒரு வார்த்தை